السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இப்பொழுது நாம் ஷாபானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த ஷாபான் மாதத்தில் இந்த திக்ரை நாம் ஒரு தடவை ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா 1000 வருடம் இபாதத் செய்த நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். 1000 வருடங்களினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நாளை மஹ்ஷருடைய அந்த மைதானத்திலே நம்முடைய முகத்தை பிரகாசப்படுத்துகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது ஷாபானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அடுத்து வரக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஷாபானுடைய மாதத்தில் இந்த திக்ரை அதிகமாக ஓதுவோம். இந்த திக்ருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். அதாவது 1000 வருடம் இபாதத் செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான். நம்முடைய சராசரி ஆயுட்காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய உம்மத்தின் சராசரி ஆயுட்காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்டவர்களாகத்தான் என்னுடைய உம்மத்தினர் இருக்கின்றார்கள் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் ஆக கூடியது வாழ்ந்தால் ஒரு 80-90 வருடங்கள் வாழலாம். அதை தாண்டி நம்மால் வாழ முடியாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக 1000 வருடம் நாம் இபாதத் செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான். அதே போன்று 1000 வருடங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். நாம் வாழக்கூடிய காலமோ கொஞ்சமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றதே, ஆனால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த திக்ர் என்னவென்றால், லா இலாஹ இல்லல்லாஹு வலா நஅபுது இல்லா இய்யாஹ் முஹ்லிசீன லஹுத்தீன வலவ் கரிஹல் காஃபிரூன். மீண்டும் ஒருமுறை இந்த திக்ரை ஓதுகின்றேன். லா இலாஹ இல்லல்லாஹு வலா நஅபுது இல்லா இய்யாஹு முஹ்லிசீன லஹுத்தீன வலவ் கரிஹல் காஃபிரூன் என்று வரக்கூடிய இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.